ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது தாரா சுகோ. யார் இந்த தாரா சுகோ? மிர்சா முகமது கான். அவர் தான் முகலாயர்கள் காலத்தினுடைய வரலாற்று ஆசிரியர். அவர் எழுதிய ஒரு புத்தகம் ஆலம்கீர் நாமா. அந்த புத்தகத்தில் நம்முடைய அவுரங்கசீப்பினுடைய கடைசி 10 ஆண்டு காலத்தை அவர் எழுதியிருக்கார். 1618 1707 வரை உள்ள அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பகுதிகளை இதில் குறிப்பிட்டிருக்கார். தாஜ்மஹாலை எழுப்பிய ஷாஜஹான் அவருடைய முதல் மகன், அவருடைய அன்புக்கு உரியவர், பட்டத்துக்கு உரியவர், இளவரசர் தான் இந்த தாரா சுகோ. இவர் பார்த்திங்கன்னா நிறைய கலைகள் மேலே ஆர்வமுடையவராக இருக்கிறார். இசையில் மிகப்பெரிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவராகவும் இருக்கார். இவர் நம்முடைய இந்து சமயத்தின் மீது மிகப்பெரிய நாட்டமுடையவராக இருக்கிறார். அவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் கூட ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பாத்திரமான ஒரு நபராக அவர் இருக்கிறார். வேதங்கள், உபனிஷதங்கள், அதில் உள்ள கருத்துக்கள் அவற்றையெல்லாம் அவர் தெரிந்து கொண்டு பல சந்நியாசிகளோடு அவர் தன்னுடைய தொடர்புகளை எல்லாம் வளர்த்து கொண்டு பல அறிஞர்கள் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய வேதங்கள் உலகம் முழுக்க இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம், அதுக்கு விதை போட்டவர் ஒரு இஸ்லாமியராக வாழ்ந்த ஷாஜஹானுடைய முதல் மகனான அந்த தாரா சுகோ அவர்கள்தான். அவர் தான் என்ன பண்ணுறாரு, இஸ்லாத்தில் உள்ளவங்களும் இந்து மதத்தில் உள்ள பல நல்ல தத்துவங்களை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்து மத கோட்பாடுகள், உபநிஷத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்க அவர் தான் வைக்கிறார். அப்படித்தான் இந்த கருத்துக்கள், கோட்பாடுகள்லாம் பாரசீக மொழிக்கு போகுது. அப்போ தான் பாரசீகம் தெரிந்த அவர்கள் இதில் உள்ள நல்ல நல்ல விஷயங்களை அவங்க தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல உயர்ந்த எண்ணத்தோடு அவர் செயல்படுறார். அவருக்கு இந்து மதத்தின் மீது கொண்ட அதீத ஈர்ப்பின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதே ஒரு கட்டத்தை மறந்துடுறார், தொழுகையை கைவிட்டுறார். அப்படி அவர் ரொம்ப நெருங்கி போகிறார் இந்துத்துவத்தை நோக்கி. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது, அவுரங்கசீப்பினுடைய உடல் அவுரங்கசீப் வலிமை பெறுகிறார். அவர் ஒரு ஆளுநராக இருக்கார் தக்காணத்தில். ஷாஜகான் உடல்நலம் பாதிக்கப்படுறார். அவருக்கு பிறகு அங்கே வாரிசு போட்டி உருவாகுது. அடுத்த போரில் யார் வெற்றி பெறுவாங்களோ அவங்க தான் மன்னர் அப்படிங்கிறவங்கள ஒரு சிலர் தங்களுக்கான குறுகிய நிலப்பரப்புகளுக்கெல்லாம் தாங்க தான் ராஜா அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் தக்காணத்திலிருந்து அவுரங்கசீப் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சகோதரர்களை எல்லாம் கொன்று விட்டு அரியணைக்கு போகிறார். அப்படி இப்போ இருக்கக்கூடிய தாஜ்மஹால்லேருந்து கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இடத்துல தான் அந்த போர் நடக்குது. அதாவது அந்த அவுரங்கசீப்புக்கும் தாரா சுகோவுக்கும் போர் நடக்குது. அந்த போரில் துரதிருஷ்டவசமாக தாரா சுகோ தோற்று விடுகிறார். வரலாறு எப்படி மாறிவிட்டது என்று பாருங்கள். அந்த போரில் மட்டும் ஒருவேளை தாரா சுகோ ஜெயித்திருந்தால் இந்தியாவுடைய வரலாற்றிலேயே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த போரில் அவர் தோற்ற பிறகு அந்த அவுரங்கசீப்பினுடைய காவலாளிகள், மெய்காப்பாளர்கள் எல்லாம் அவரை கைது செய்து கொண்டு அவுரங்கசீப் முன்னாடி நிறுத்துகிறாங்க. மிகவும் அழுக்கடைந்த ஒரு யானையின் மீது அவர் ஏற்றப்பட்டு மிகவும் இழிவுபடுத்தப்பட்டு அவருடைய தலை சிறை சேதம் செய்யப்படுகிறது. தலை கொய்யப்பட்டு அவர் கொன்று அந்த தலையை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய தந்தையின் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறார் அவுரங்கசீப். ஷாஜஹானுடைய மறக்க முடியாத வலி நிறைந்த நாட்களில் இதுவும் ஒன்று. அப்படி அவுரங்கசீப்பால் கொலை செய்யப்பட்டவர் தான் தாரா சுகோ. ஆனால் வாழ்நாள் முழுக்க இந்து மதத்துக்காகவும் இந்து மத கோட்பாடுகளுக்காகவும் உபநிஷதங்களை மொழிபெயர்ப்பதற்காகவும் மிகப்பெரிய வரலாற்று நூல்கள் எல்லாம் உருவாவதற்கும் பாரசீக மொழிக்கு பல நல்ல கருத்துக்கள் போவதற்கும் ஒரு மிகப்பெரிய பாலமாக இருந்தவர் தாரா சுகோ. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.